விரிவான செய்திகள். உள்ளாட்சி அமைப்புகளே இல்லாத நிலையில் சொத்து வரியை மட்டும் உயர்த்தி தமிழக அரசு என்ன செய்ய போகிறதோ என தேமுதிக துணைச் செயலாளர் எல்.கே. சுதீஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்ப பெற கோரியும் ஆலந்தூர் மண்டலத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரியும் தேமுதிக சார்பாக ஆலந்தூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்சென்னை மாவட்ட தேமுதிக சார்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் வேளச்சேரி பிரபாகரன், கழக துணை செயலாளர் பார்த்தசாரதி, எல்.கே. சுதீஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதையொட்டி ஆயிரக்கணக்கான தேமுதிகவினருடன் பொதுமக்களும் பேரணியாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசை கண்டித்தும் சென்னை மாநகராட்சியை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சொத்து வரியை உயர்த்தியதற்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மக்கள் வயிற்றில் அடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே, விடமாட்டோம் 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 சொத்து வரியை உயர்த்தவே விடமாட்டோம். கண்டிக்கின்றோம் 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 அரசை கண்டிக்கின்றோம் அரசை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ், சென்னை மாநகராட்சி முழுவதும் குப்பை கூலங்களாக உள்ளதாக குற்றம் சாட்டினார். உள்ளாட்சிகளில் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாததால் மக்களின் அனைத்து பிரச்சனைகளும் கவனிக்கப்படாமல் உள்ளதாக புகார் கூறிய எல்.கே. சுதீஷ், உள்ளாட்சி அமைப்புகளே இல்லாத நிலைமையில் சொத்து வரியை மட்டும் உயர்த்தி அரசு என்ன செய்ய போகிறது என கேள்வி எழுப்பினார். எடப்பாடி அரசு கொள்ளையடிப்பதிலேயே நோக்கமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், தேமுதிகவிற்கு வாய்ப்பு தந்தால் சிங்கப்பூருக்கு இணையாக சென்னை மாநகராட்சி மாற்றப்படும் என உறுதியளித்தார். கிட்டத்தட்ட 2016 அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை. 3 வருஷமா உள்ளாட்சி அமைப்பே கிடையாதுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா சொத்து வரி வாங்குறாங்க, 50% ஏற்றிருக்காங்க. இன்னைக்கு நாங்க சொத்து வரி கட்டுறது தயாரா இருக்கோம். இன்னைக்கு சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னாக்கா சரி, மலேசியா, துபாயில பாத்தீங்கன்னாக்கா அந்த ரோடு குப்பை இருக்காது இன்னைக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லா ரோடே கிடையாது, குப்பை தான் இருக்கு. இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னாக்கா ரோடே கிடையாது, குப்பை தான் இருக்கு இன்னைக்கு. இப்ப போன மாசம் மழை பெஞ்சு டெங்கு, எங்க பார்த்தா டெங்கு. ரோடு கிடையாது, மக்களுக்கு சுகாதாரம் கிடையாது. நாங்க தேமுதிக சார்பில் கேட்கறதுக்கு என்னன்னா, நாங்க சொத்து வரி கட்ட தயார். எங்களுக்கு சிங்கப்பூருக்கு இணையாக உங்களால இங்க ரோடு சுகாதாரம் தர முடியுமா? நாங்க கேட்கிற கேள்வி, தர முடியுமா உங்களால? சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ள கேப்டன் பூரண உடல்நலம் பெற்று வருவதாகவும், தேமுதிக சார்பாக திருப்பூரில் நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொண்டு கேப்டன் 1 மணி பேசுவார் என்றும் எல்.கே. சுதீஷ் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். எங்க தலைவர் கண்டிப்பாக திருப்பூர் மாநாடுல 1 மணி நேரம் பேசுவாரு. கண்டிப்பாக அடுத்த வரை எலெக்ஷன்ல பாராமட்டம் கிடையாது, சட்டமன்ற சேர்ந்து வரப்போது. வருகின்ற காலத்தில் தேசிய முற்போது அமோக பெற்று தலைவர் கேப்டன் ஆட்சி அமைப்பார். அதே தலைவர் சொல்வாரு, ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு கொடுங்க பாருங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த சென்னை மாநகராட்சிக்கு சிங்கப்பூருக்கு இணையாக கண்டிப்பாக கேப்டன் மாற்றி காட்டுவார். வாய்ப்பு தாங்க எங்களுக்கு. இதனைத் தொடர்ந்து சொத்து வரியை குறைக்க கோரியும் ஆலந்தூர் மண்டலத்தில் அடிப்படை பிரச்சினைகளை செய்து தர கோரியும் தேமுதிக சார்பாக மண்டல அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல்.கே. சுதீஷ், மக்கள் வரி கட்ட தயார், ஆனால் வசதிகளை ஏற்படுத்தி தர அரசு தயாராக இல்லை என்றார். சொத்து வரியை குறைக்காவிட்டால் தேமுதிக சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அவர் அப்போது எச்சரித்தார்.